ஞானம், யோகம், மீட்டிங்கு, சென்டர்ன்னு செலவிடணும். ஒரு நாளைக்கு 7, 8 மணி நேரம். மீதி 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். மீதி 8 மணி நேரம் லௌகீக சேவை பண்ணணும். அது வீடு கூட்டுறதா இருக்கலாம், பெருக்கிறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், துணி துவைக்கிறதா இருக்கலாம், இல்ல சென்டர்ல போய் செய்யக்கூடிய சேவையா இருக்கலாம், இல்ல வீட்டுல குழந்தைங்களை பார்த்துக்கூடிய சேவைகள், அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறது, இந்த மாதிரி லௌகீகத்துல பிஸியா இருக்கணும். 8 மணி நேரம் அவ்வளவுதான்ப்பா. மீதி 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மீதி 8 மணி நேரம் தான் தொடர்ந்து 8 மணி நேரம் பாபாவை நினைக்க கூடாது. அந்த 8 மணி நேரம் என்ன கணக்குனா, இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றீங்களா, இதுல 1 மணி நேரம் வந்துருது. காலையில ஒரு மீட்டிங் வைக்கிறோமா, சென்டருக்கு போறீங்களா, நீங்க தனியா உட்காந்து யோகா பண்றீங்களா, தனியா உட்காந்து முரளி படிக்கிறீங்களா, இதுல ஒரு 5-6 மணி நேரம் வந்துருது. சோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா இல்லறத்துல இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க அவங்களோட கடமைகளை தவறாமல் செய்யுங்க. அப்படி என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வசதி இருக்கு, நான் வேலைக்கு போகணும்னு அவசியம் யாருக்கெல்லாம் இல்லையோ, தயவு செஞ்சு பாபாவோட சென்டர்லயாவது போயிட்டு அங்க சிஸ்டருக்கு உதவிகரமா அவங்களால ஒரு 3 மணி நேரம் என்ன சேவை செய்ய முடியுமோ அதையும் செய்யுங்க. இல்லறத்தையும் பார்த்துட்டு சென்டர்லயும் போய் சேவை செஞ்சு யோகா பண்ணவே டைம் இல்ல சிஸ்டர், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லாதீங்க. சோ எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் போது தான் நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அந்த பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒரு விஷயத்தையே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஈவன் ஞான யோகத்தை கூட நாள் ஃபுல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் கண்டிப்பா. வீட்டுல உட்காந்து யோகா பண்ணுங்க, கிளாஸ்க்கு போங்க, சென்டர்ல போங்க, மதுபன் போங்க, வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அங்கேயும் போங்க, வீட்டுல இருக்கவங்க கூட பேசுங்க, வேலை செய்யுங்க, கர்மனா சேவை பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதாவது அளவா பண்ணுங்க. மெயினா ஓம் சாந்தி. 6/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா. ஸோ காலை முரளி நம்ம ரிவிஷன் பண்ணுறோம். பாபா கூட இன்னொரு டைம் போதை ஏற்றிக்கிறோம். இனிமையான குழந்தைகளே, இப்போது பாவ கர்மங்கள் செய்வதை நிறுத்திவிடுங்கள். ஏனெனில் இப்போது நீங்கள் விகர்மங்களை வென்று புதிய யுகத்தை தொடங்க வேண்டும். கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிக அவசியமாகும். பதில்: தந்தை எப்படி தானே ஆசிரியர் ஆகி படிப்பிக்கிறாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியராக வேண்டும். எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள் ஆசிரியர்கள், சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையான உலகை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள். உங்களின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களிடம் கேட்கிறார். ஏனென்றால் இது புது ஞானமாகும். மனிதரிலிருந்து தேவதையாகக்கூடிய புதிய ஞானம் அல்லது படிப்பு இது. இதை உங்களுக்கு படிப்பிப்பவர் யார்? ஆன்மீக தந்தை பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளாகிய நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இதை மறக்கக்கூடாது. அவர் தந்தையாக இருப்பவர். பின் படிப்பை சொல்லிக் கொடுப்பதால் ஆசிரியராக ஆகிவிட்டார். நாம் படிப்பதே புதிய உலகத்திற்காக என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருக்க வேண்டும். புதிய உலகத்திற்காக படிப்பிப்பவர் தந்தைதான் ஆவார். முக்கிய விஷயமே தந்தையினுடையதாகும். தந்தை பிரம்மா மூலமாக நமக்கு இந்த கல்வியறிவை கொடுக்கிறார். யார் மூலமாவது கொடுப்பார் அல்லவா? பகவான் பிரம்மாவின் மூலமாக ராஜயோகம் கற்றுத்தருகிறார் என்று பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் மூலமாக ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அந்த தேவி தேவதா தர்மம் இப்போது இல்லை. இப்போது இருப்பது கலியுகமாகும். எனவே சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது என்பது நிரூபணமாகிறது. சொர்க்கத்தில் தேவி தேவதா தர்மத்தவர் மட்டுமே இருப்பர். மற்ற இவ்வளவு தர்மங்கள் அனைத்தும் இருக்கப் போவதில்லை. அதாவது அழிந்துவிடும். ஏனென்றால் சத்தியுகத்தில் வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கின்றன. இப்போது பல தர்மங்கள் இருக்கின்றன. இப்போது தந்தை மீண்டும் நம்மை மனிதனில் இருந்து தேவதைகளாக ஆக்குகிறார்.
ஏனென்றால் இப்போது சங்கம யுகம் உள்ளது. இது மிக புரிய வைப்பதற்கு எளிதான விஷயமாகும். திரிமூர்த்தி படத்திலும் காட்டுகிறோம், பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை என்று. எதனுடையதை ஸ்தாபனை கொஷின் மார்க் கொடுத்துருக்கார், என்னத்தை ஸ்தாபனை செய்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பாக புதிய உலகத்தினுடையதாகத்தான் இருக்கும், பழைய உலகத்தினுடையதாக இருக்காது. புதிய உலகில் இருப்பவர்கள் தெய்வீக குணங்கள் நிறைந்த தெய்வதைகள்தான் என்ற நிச்சயம் குழந்தைகளுக்கு உள்ளது. ஆக நாமும் கூட இல்லற விஷயங்களில் இருந்தபடி தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். முதலாக காமத்தின் மீது வெற்றி பெற்று நிர்விகாரிகளாக ஆக வேண்டும். நேற்று இந்த தேவி தேவதைகளுக்கு முன்பாக சென்று நீங்கள் சம்பூர்ண நிர்விகாரி, நாங்கள் விகாரிகள் என்று சொல்லி கொண்டு இருந்தீர்கள். தம்மை விகாரிகளாக உணர்ந்து கொண்டிருந்தீர்கள். ஏனென்றால் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தீர்கள். இப்போது நீங்களும் கூட இப்படிப்பட்ட நிர்விகாரிகளாக ஆக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். காமம், கோபம் முதலான விகாரங்கள் இருந்தது என்றால் தெய்வீக குணங்கள் என்று சொல்ல மாட்டோம். விகாரத்தில் செல்வது, கோபம் கொள்வது இவை அசுர குணம் ஆகும். தேவதைகளிடம் பேராசை இருக்குமா என்ன? அங்கே 5 விகாரங்கள் இருப்பதில்லை. இது ராவணனின் உலகமாகும். ராவணனின் பிறவி திரேதா மற்றும் துவாபரத்தில் சங்கமத்தில் ஏற்படுகிறது. இந்த பழைய உலகம் மற்றும் புதிய உலகத்தின் சங்கமம் இப்போது போல அதுவும் ஒரு சங்கமம் அல்லவா? இப்போது ராவண ராஜ்யத்தில் துக்கம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. இது ராவண ராஜ்யம் என்றே அழைக்கப்படுகிறது. ராவணனை வருடம் தோறும் எரிக்கின்றனர். வாம மார்க்கத்தில் செல்வதால் விகாரிகளாகி விடுகின்றனர். இப்போது நீங்கள் விகாரமற்றவர் ஆக வேண்டும். இங்கேயே தான் தெய்வீக குணங்கள் தாரணை செய்ய வேண்டும். யார் எப்படிப்பட்ட கர்மத்தை செய்கிறாரோ அப்படிப்பட்ட பலனை அடைகின்றனர். குழந்தைகள் இப்போது எந்த விகாரமும், அதாவது பாவ கர்மங்கள் செய்யக்கூடாது. ஒருவர் ராஜா, விகாரத்தை வென்றவர். மற்றவர் ராஜா விகர்மம், அதாவது விகாரி. இது விக்ரமனின் காலம், அதாவது ராவணனுடைய விகாரியின் காலம் உள்ளது. இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. கல்பத்தின் ஆயுளை பற்றியும் யாருக்கும் தெரியாது. உண்மையில் தேவதைகள் விகர்மங்களை வென்றவர்கள் ஆகவே இருப்பார்கள். 5000 வருடங்களின் 2500 வருடங்கள் ராஜா விகர்மனுடையது, 2000 வருடங்கள் ராஜா விகர்மஜீத்தினுடையது, பாதி விகர்மத்தினுடையதாகும். அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள், ஆனால் எதுவும் தெரியாது. விகர்மஜீத்தின் காலம் ஒன்றாகும், வருடத்திலிருந்து தொடங்குகிறது என்று நீங்கள் சொல்வீர்கள். பின் 2500 வருடங்களுக்கு பிறகு விகர்மனுடைய காலம் தொடங்குகிறது. அதாவது பாபா என்ன சொல்கிறாருன்னா, 2500 வருஷம் விகர்மஜீத் எப்படி சொர்க்கத்தில் இருந்தோம் அந்த மாதிரி இருந்தீங்க கொஞ்ச நாள், 16 கலை, அப்புறம் 14, அப்படி அப்படியே குறைஞ்சிட்டு வந்துட்டீங்க. அப்புறம் விகாரம் வந்துருச்சு உங்களுக்குள்ள, ராவணனுடைய அந்த இது 2500 வருஷம் வந்துருச்சு அப்படின்றாரு. மீண்டும் நீங்கள் விகர்மஜீத் மகாராஜா மகாராணி ஆகி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி ஆகிவிடும் பொழுது விகர்மஜீத் காலம் தொடங்கிவிடும். இவை அனைத்தும் நீங்கள்தான் அறிந்துள்ளீர்கள். பிரம்மா ஏன் அமர்த்தப்பட்டுள்ளார் என்று உங்களை கேட்கின்றனர். அட, உங்களுக்கு இவரிடம் என்ன வேண்டியிருக்கிறது? எங்களுக்கு படிப்பிப்பவர் இவர், அதாவது பிரம்மா அல்ல. நாங்கள் சிவ பாபாவிடம் படிக்கிறோம். இவரும் அவரிடம்தான் படிக்கிறார். படிப்பிப்பவரே ஞான கடல் ஆவார். அவர் உடலற்றவர். அவருக்கு சித்திரம், அதாவது உடல் இல்லை. அவர் நிராகார் என்றுதான் அழைக்கப்படுகின்றனர். பரந்தாமத்தில் அனைத்து நிராகார ஆத்மாக்களும் இருக்கின்றனர். பிறகு இங்கே உடலுடன் இருப்பவர்கள் ஆகின்றனர். பரமபிதா பரமாத்மாவை அனைவரும் நினைவு செய்கின்றனர். அவர் ஆத்மாக்களின் தந்தை ஆவார். லௌகீக தந்தையை பரமாத்மா பரம என்ற வார்த்தையில் கூறுவதில்லை. இவை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லவா?
பள்ளி குழந்தைகள் படிப்பின் மீது கவனம் கொடுக்கின்றனர். ஏதாவது பதவியை அடையும் போது வக்கீல் ஆன பிறகு படிப்பு நின்று விடுகிறது. வக்கீல் ஆன பிறகு அவர் படிப்பை படிக்க மாட்டார். படிப்பு முடிந்து விடுகிறது. நீங்களும் தேவதைகள் ஆகிவிட்டால் பிறகு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவதைகளின் ராஜ்யம் 2500 வருடங்கள் நடக்கிறது. இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இதையும் சிந்தனையில் வைக்க வேண்டும். படிக்க வைக்கவில்லை என்றால் ஆசிரியராக எப்படி ஆக முடியும்? நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள் ஆவீர்கள். ஆசிரியரின் குழந்தைகள் அல்லவா? எனவே நீங்களும் ஆசிரியர் ஆக வேண்டும். ஆக படிப்பிக்க எத்தனை ஆசிரியர்கள் தேவை? எப்படி தந்தை ஆசிரியர் சத்குருவாக இருக்கிறாரோ அப்படி நீங்களும் ஆசிரியர் ஆவீர்கள். சத்குருவின் குழந்தைகள் சத்குரு ஆவீர்கள். அவர்கள் யாரும் சத்குரு அல்ல. அந்த குருவின் குழந்தைகள் குருவாக இருக்கின்றனர். சத் என்றால் உண்மையானவர் என்று அர்த்தம். சத்தியமான கண்டம் என்று பாரதம் அழைக்கப்படுகிறது. இது பொய்யான கண்டமாகும். சத்தியமான கண்டத்தை பாபாதான் ஸ்தாபனை செய்கிறார். அவர் உண்மையான சாயி பாபா, அதாவது இறை தந்தை ஆவார். உண்மையான தந்தை வருகிறார் என்றபோது போலிகள் வெளிப்படுகின்றன. சத்தியத்தின் படகு ஆடலாம், புயல் வீசலாம், ஆனால் மூழ்காது என்று பாடலும் உள்ளது. மாயையின் புயல்கள் நிறைய வரும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவற்றை கண்டு பயப்படக்கூடாது. மாயையின் புயல்கள் வீசும் என்று சந்நியாசிகள் ஒருபொழுதும் சொல்ல மாட்டார்கள். படகை எங்கே கரை சேர்ப்பது என்பதே அவர்களுக்கு தெரியாது. பக்தியால் சத்கதி ஏற்படுவதில்லை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். கீழேதான் இறங்கியபடி செல்கின்றனர். பகவான் வந்து பக்தர்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்கிறார் என்று சொல்கின்றனர். கண்டிப்பாக பக்தி செய்யத்தான் வேண்டியுள்ளது. நல்லது. பக்தியின் பலனாக பகவான் என்ன கொடுப்பார்? கண்டிப்பாக சத்கதியை கொடுப்பார் சொல்கிறார்கள். ஆனால் எப்போது, எப்படி கொடுப்பார் என்பது தெரியாது. யாரிடமாவது நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இது அனாதி காலம் தொட்டு நடந்து வருகிறது என்று சொல்லிவிடுவார்கள். பரம்பரையாக நடந்து வந்தது. ராவணனை எப்போதிலிருந்து எரிக்க தொடங்கினீர்கள்? பரம்பரையாக என்று சொல்வார்கள். நீங்கள் புரிய வைத்தீர்கள் என்றால் இவர்களுடைய ஞானம் புதுமையாக உள்ளது என்று சொல்வார்கள். கல்பத்திற்கு முன்பு புரிந்து கொண்டவர்கள் உடன் புரிந்து கொள்வார்கள். பிரம்மாவின் விஷயத்தை விடுங்கள். சிவ பாபாவின் ஜென்மம் ஆகி இருக்கிறதல்லவா, அதை சிவராத்திரி என்று சொல்கின்றனர். என்னுடையதை இந்த ஜென்மம் தெய்வீகமானது மற்றும் அலௌகிகமானது என்று தந்தை புரிய வைக்கிறார். இயற்கையாக மனிதர்கள் எடுப்பது போன்று பிறவி கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அனைவரும் கர்ப்பத்தில் ஜென்மம் எடுக்கின்றனர், சரீரதாரிகள் ஆகின்றனர். நான் கர்ப்பத்தில் பிரவேசம் செய்யவில்லை. இந்த ஞானத்தை பரமபிதா பரமாத்மா ஞான கடலை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ஞானக்கடல் என்று எந்த மனிதருக்கும் சொல்வதில்லை. இந்த மகிமை நிராகாரனுடையது தான் ஆகும். நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார், புரிய வைக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ராவணனின் ராஜ்யத்தில் நடிப்பை நடித்து தேக அபிமானியாக ஆகிவிட்டீர்கள். ஆத்மா அனைத்தும் செய்கிறது என்ற இந்த ஞானம் பறந்து போய் விட்டது. இவை கர்மேந்திரியங்கள் அல்லவா? நான் ஆத்மா. இவைகளின் மூலம் கர்மங்களை செய்விக்கலாம், செய்விக்காமலும் இருக்கலாம். நிராகார உலகில் சரீரமின்றி அமர்ந்திருக்கிறோம். இப்போது நீங்கள் தனது வீட்டையும் கூட தெரிந்து கொண்டீர்கள். பின்பு அவர்கள் பிரம்ம தத்துவத்தை ஈஸ்வரனாக ஏற்றுக்கொள்கின்றனர். பிரம்ம ஞானிகளாக, தத்துவ ஞானிகளாக இருக்கின்றனர் அல்லவா? பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவோம் என்று சொல்கின்றனர். பிரம்மத்தில் வசிக்க போகிறோம் என்று சொன்னார்கள் என்றால் ஈஸ்வரன் வேறு என்றாகி விடுகிறது. இவர்களோ பிரம்ம தத்துவத்தையே ஈஸ்வரன் என்று கூறிவிடுகின்றனர். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாகி உள்ளது. தந்தையை மறந்து விடுகின்றனர்.
அந்த தந்தை உலகின் எஜமானன் ஆக்குகிறார். அவரை நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? ஏனென்றால் அவர்தான் சொர்க்கத்தை உருவாக்குபவர். இப்போது நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தில் பிராமணர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உத்தம புருஷோர்த்தங்களாக ஆகியிருக்கிறீர்கள். தரம் தாழ்ந்த புருஷர்கள் உத்தமர்களின் முன்பாக தலை வணங்குகின்றனர். தேவதைகளின் கோவில்கள் சென்று எவ்வளவு மகிமை பாடுகின்றனர். நாம் தான் தேவதைகளாக இருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். இது மிகவும் எளிமையான விஷயமே ஆகும். விராட ரூபத்தை பற்றி கூட சொல்லியிருக்கின்றனர். விராட சக்கரம் அல்லவா? அவர்கள் வெறுமென பாடுகிறார்கள் பிராமண தெய்வதா சத்ரியா என்று. லக்ஷ்மி நாராயணர் முதலியனர் படங்கள் இருக்கின்றன அல்லவா? தந்தை வந்து அனைத்தையும் சரிபார்க்கிறார். உங்களையும் கூட சரிபார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் பிறவி பிறவிகளாக நீங்கள் செய்து கொண்டு வந்த அனைத்தும் தவறாகும். அதனால் தமோ பிரதானமாகிவிட்டீர்கள். இப்பொழுது இருப்பதே சரியற்ற உலகமாகும். இதில் துக்கம்தான் உள்ளது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக உள்ளது. அனைவரும் விகாரிகளாக உள்ளனர். ராவணனின் ராஜ்யம் சரியற்றது. ராமனின் ராஜ்யம் சரியானது ஆகும். இது கலியுகம், அது சத்யுகம். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லவா? இவர் சிவபாபா. சாஸ்திரங்களை எடுத்து எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? தனது ஞானத்தை தான் கொடுக்கிறார். படிப்பை பற்றியும் புரிய வைத்தார். அவர்களுடையது புத்தியில் சாஸ்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை படித்த பிறகும் கூறுகின்றனர். ஆகவே அனைவருடையது சுகத்தின் வள்ளல் ஒரே ஒரு சிவபாபா ஆவார். அவரே உயர்விலும் உயர்வான தந்தை ஆவார். அவர் பரமபிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறார். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை கண்டிப்பாக எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தியை தருகிறார். 5000 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீர்கள். இப்போது நரகவாசியாக இருக்கிறீர்கள். தந்தை ராமன் என்று சொல்லப்படுகிறார். சீதையாக களவு கொடுத்து அந்த ராமன் அல்ல. அவர் ஏதும் சத்கதி வழங்கும் வள்ளல் அல்ல. அந்த ராமன் ராஜாவாக இருந்தார். மகாராஜாவாக கூட இருக்கவில்லை. மகாராஜா மற்றும் ராஜாவின் இரகசியம் கூட புரிய வைக்கப்படுகிறார். அவர் 16 கலைகள், இவர் 14 கலைகள். ராவண ராஜ்யத்தில் ராஜாக்கள் மகாராஜாக்கள் இருக்கின்றனர். அவர்கள் மிகவும் செல்வந்தர்கள். இவர்கள் குறைவான செல்வந்தர்கள். அவர்கள் ஒரு பொழுதும் சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர் என்று கூற மாட்டோம். இவர்களின் செல்வங்களாக இருப்பவர்கள் மகாராஜாவின் பதவியே கிடைக்கிறது. குறைவான செல்வந்தருக்கு மகாராஜாவின் பதவி கிடைக்கிறது. இப்போது பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் உள்ளது. கவனித்துக் மகாராஜா மகாராஜான்னு சொல்றீங்களே, ராவண ராஜ்யத்துல மகாராஜா வராதே, அதை பார்த்து படிங்க. அதேதான் மகாராஜா. இல்ல 2-3 லைன் வருது. ஆமா, அதாவது மகாராஜா 2 வருதுங்க சிஸ்டர். சொன்னீங்கன்னா ராவண ராஜ்யத்துல மகாராஜா ஆகுறாங்கன்னு சொன்னீங்க விகாரி உலகத்துல. இல்ல 2 என்ன பாபா சொல்றாருன்னா, ராவண ராஜ்யத்துல ராஜாக்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, கம்மா போட்டு மகாராஜாக்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு இதுல பாபா. அவங்க வந்து மிகவும் செல்வந்தர்கள், இவங்க குறைவான செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்றாரு பாபா. அது தெளிவா சொல்லுங்க சிஸ்டர், ஏன்னா புதுசா வரவங்க குழம்பிடுவாங்க அதுக்காக. ஓகே பாபா வந்து 2 ஓகே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, 16 கலைகள் நிறைந்த ராஜாக்கள் ஒருத்தங்க இருக்காங்க. 16 வேற 14 வேற. ஸோ 16 கலைகள் நிறைந்த ராஜாக்கள் வேற, 14 கலைகள் இருந்த ராஜாக்கள் வேற அப்படின்னு பாபா சொல்றாரு. சூரிய வம்சத்தர் வந்து சந்திர வம்சம் சூரிய வம்சம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த ராஜாக்கள் வேற, இந்த ராஜாக்கள் வேற அப்படின்னு பாபா பிரித்து சொல்கிறாரு. ஸோ இது வந்து ராவண ராஜ்யத்தின் ராஜாக்கள், அது வந்து மகாராஜாக்கள் அப்படின்னும் சொல்கிறாரு பாபா. ஸோ பிரித்து சொல்கிறாரு. அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ நடக்கிறது என்ன அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் இப்பொழுது உள்ளது அப்படின்னு அதையும் சொல்கிறாரு. ஸோ இதுதான் சிஸ்டர் பிரித்து சொல்கிறார். அங்கே இருக்க ராஜாவும் இங்கே இருக்க ராஜாவையும் சேர்த்து சொல்கிறாரு. ஓகே,
ஓகே, இதை தான் பாபா சொல்கிறாரு. இப்பொழுது அவர்களும் போய்விட்டனர். மீதி இருக்கும் பிரஜைகளின் நிலையை பாருங்கள், என்னவாக இருக்கிறது? சண்டை சச்சரவுகள் எவ்வளவு நடக்கிறது? இப்பொழுது உங்கள் புத்தியில் முதலில் இருந்து கடைசி வரையிலான அனைத்து ஞானமும் உள்ளது. படைக்கக்கூடிய தந்தை இப்போது நடைமுறையில் இருக்கிறார். அவர்களுடைய கதை பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாகிறது. இப்போது நீங்களும் கூட நடைமுறையில் இருக்கிறீர்கள். அரை கல்ப காலம் நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். பிறகு பின்னாளில் கதையாகிவிடும். படங்கள் இருக்கின்றன. இவர்கள் எப்போது ராஜ்யம் செய்தனர் என்று யாரிடமாவது கேளுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தான் அது ஆண்டு வாழ்ந்தோம், கொஞ்ச நாள் கழித்து அதுவே ஸ்டோரியாக மாறிடுச்சு அப்படின்றாரு பாபா. லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். சந்நியாசிகள் துறவற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நீங்கள் தூய்மையான இல்லற ஆசிரமத்தை சேர்ந்தவர்கள். பிறகு தூய்மையற்ற இல்லற ஆசிரமத்தின் செல்ல வேண்டும். சொர்க்கத்தில் சுகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. துறவற மார்க்கத்தவர்கள் ஒரு பொழுதும் இல்லற மார்க்கத்தை பற்றி கற்றுத்தர முடியாது. முன்ன இருந்த சன்னியாசிங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? வீட்டில் இருந்தாவே எதுவுமே முக்தி அடைய முடியாது அப்படின்னு சொல்லி தான் காட்டுக்கு போனாங்க. அது அந்த சன்னியாசிங்க. பாபா கொடுக்குற ஞானம் இல்லறத்தில் இருந்தாலும் முக்திக்கு போக முடியும், அந்த ஞானத்தை தான் சொல்கிறாரு. ஸோ இல்லறமே ஒரு ஆசிரமமாக அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவல் பண்ணி சொல்கிறாரு. வீட்டில் இருந்தாலும் முக்திக்கு போகலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பாபா சொல்லித்தராரு. ஆனால் அந்த சன்னியாசிங்க நம்மளுடையது வேறு, அவங்களுடையது வேறு அப்படின்றத பாபா சொல்கிறாரு. காட்டிலேயே அவர்களுக்கு உணவை அனுப்பி கொடுத்தனர். இப்போது அந்த சக்தியே இல்லை. அங்கே ராஜ்யம் செய்யும் அளவு உங்களுக்கு சக்தி இருந்தது போல் இப்பொழுது எங்கே இருக்கிறது? அப்படி இருந்தவர்கள் தானே நீங்கள். இப்போது அந்த சக்தி இல்லை. பாரதவாசிகளின் உண்மையான தர்மமே இருந்தது, அது இப்பொழுது இல்லை, அதர்மமாகிவிட்டது. நான் தர்மத்தின் ஸ்தாபனையையும் அதர்மத்தின் விநாசத்தையும் செய்விக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். அதர்மமானவர்களை தர்மத்தில் கொண்டு வருகிறேன். மிகுதி இருப்பவர்களை விநாசமாகி விடுவார்கள். ஏனென்றால் கூட அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஸோ பாபா வரதே எதுக்கு? மற்ற எந்த தர்மத்தில் இருந்தாலும் சரி, பாபாவோட ஞானம் இதுக்கு முன்னாடி கேட்டவங்க டக்குன்னு இப்போ ஞானம் எடுத்துருவாங்க. மற்றவங்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிடுவேன், மேலே அனுப்பிடுவேன். உங்களுக்கு மட்டும்தான் அந்த சொர்க்கம் அப்படின்னு பாபா சொல்லிட்டாரு. தந்தை தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்லப்படுகிறார். எப்போது துக்கம் நிறைந்தவர்களாக ஆகியுள்ளார்களோ அப்போது சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குகிறார். இதுவும் கூட அனாதியாக உருவாக்கப்பட்ட விளையாட்டாகும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். பாபாவுக்கு ஒரு மாலை வணக்கமும் ஒரு நமஸ்காரமும் சொல்லிடலாம். தாரணைக்கான முக்கிய சாரம்: இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் உத்தம புருஷர் ஆவதற்காக ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்ய வேண்டும். சத்தியமான தந்தை கிடைத்து விட்டார் எனும் பொழுது எந்த சத்தியமற்ற சரி அற்ற காரியமும் செய்யக்கூடாது. மாயையின் புயல் காற்றுக்களால் பயப்படக்கூடாது. சத்தியத்தின் படகு ஆடலாம், அசையலாம், ஆனால் மூழ்கிவிடாது என்பது இப்பொழுது நினைவிருக்க வேண்டும். சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகி அனைவரின் படகையும் கரை சேர்க்க வேண்டும். வரதானம்: சகஜ யோகத்தின் சாதனை மூலம் சாதனங்கள் மீது வெற்றி பெற்று விடக்கூடிய பிரயோகி ஆத்மா ஆவீர்களாக. சாதனங்கள் இருக்கையிலும் சாதனங்களை பிரயோகத்தில் எடுத்து வருகையிலும் யோகத்தின் ஸ்திதி நிலை குலைந்து போய்விடக்கூடாது. யோகா இருந்து பிரயோகம் செய்வது, இதற்குத்தான் விலகி இருப்பது என்று கூறுவார்கள். சாதனங்கள் இருக்கையிலும் பெயரளவில் பற்றற்ற ரூபத்தில் இருந்து பிரயோகம் செய்யுங்கள். இச்சை இருந்தது என்றால் இச்சமயமானது அச்சா நல்லவராக ஆக்க விடாது.
உழைப்பு செய்வதிலேயே காலம் கழிந்து போய்விடும். அந்த நேரத்தில் நீங்கள் சாதனையில் இருப்பதற்கான முயற்சி செய்வீர்கள். மேலும் சாதனங்கள் தன் பக்கம் கவர்ந்திழுக்கும். எனவே பிரயோகி ஆத்மா ஆகி சகஜ யோகத்தின் சாதனை மூலம் சாதனங்கள் மீது, அதாவது இயற்கை மீது வெற்றி அடைபவர் ஆகுங்கள். ஸ்லோகன்: சுயம் சந்தோஷமாக இருந்து அனைவரையும் சந்தோஷப்படுத்துவதே திருப்திமணி ஆவதாகும். ஓம் சாந்தி. பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, சாதனங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு மொபைல் ஃபோனே வச்சுக்கலாம். இதில் நிறைய முரளி இதெல்லாமே கேட்குறோம் இல்லைங்களா, நிறையா அப்பப்போ வந்து சோல் கான்ஷியஸ் வீடியோ போட்டு கேட்குறோம், நிறைய விஷயம் இதில் பண்ணுறோம் இல்லைங்களா. இது கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வசப்படக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. தேவைக்கு யூஸ் பண்ணிவிட்டு விலகிடணும், இதுக்கு வந்து அடிமை ஆகக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள் கூட நம்ம வச்சுக்கலாம். ஃபோன் நம்மளும் ஸ்லோகனில் வந்து நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அதுதான் திருப்தி மணி ஆத்மா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இனிமையான குழந்தைங்களே, அந்த கேள்வி பதில் ஒரு வாட்டி படிச்சிருக்கேன் மேலே ஸ்டார்டிங்கில் சிஸ்டர். ஓகே. கேள்வி: ஒவ்வொரு பிராமண குழந்தையும் எந்த ஒரு விஷயத்தில் தந்தையை பின்பற்றுவது மிகவும் அவசியம்? பதில்: தந்தை எப்படி தானே ஆசிரியராகி படிப்பிக்கிறாரோ அதுபோல தந்தைக்கு சமமாக ஒவ்வொருவரும் ஆசிரியராக வேண்டும். எதை படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் படிப்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியரின் குழந்தைகள் ஆசிரியர்கள், சத்குருவின் குழந்தைகள் சத்குருவாகவும் உள்ளீர்கள். நீங்கள் உண்மையான உலகை ஸ்தாபனை செய்ய வேண்டும். நீங்கள் சத்தியத்தின் படகில் இருக்கிறீர்கள். உங்களின் படகு ஆடலாம் அசையலாம், ஆனால் மூழ்காது. ஓம் சாந்தி. ஸோ பாபா இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஓகே. சத்தியத்தின் படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்காது அப்படின்றாரு. ஸோ ஆடும் பொழுதே ஐயோ பாபா என்னது இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அசையும் பொழுதும் சரி அதே ஃபீல் தான். ஆக்சுவலா வந்து ஆடும் பொழுதும் கீழே விழுற மாதிரியே இருக்கும், ஆனால் விட மாட்டோன்றாரு. அது ஃபீல்டில் இருந்து பார்க்கும் பொழுது தெரியும், ஐயோ பாபா என்னது இது அப்படின்னும் பொழுதுலாம் விழுந்திருக்க மாட்டோம். அது அப்படி ஒரு ஃபீல் ஆகும். ஆடும் அசையுன்றாரு, அங்கே நின்று பாருங்க பாபா அப்படின்ற மாதிரியே அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கீவேர்டு என்னென்னா, நீங்களும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களும் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் ஞானம் கற்றுக்கோங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. எங்கள் குழுவில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டர் அப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அவ்யக்தவாணி சரி எந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் உடனே வந்து இதுதான் பாபா சொன்னார் பிரசாதம் மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. பாபா ஒரு வரதானம் சொல்லியிருந்தார், உங்களுக்கு என்ன பிரசாதம் கிடைக்குதோ, என்ன ஞானத்தை தான் பாபா பிரசாதம்னு சொல்கிறாரு. அது மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பிரசாதத்தை வந்து ஒரு 4 பேருக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக வயிறு நிறைய போகிறாங்க இல்லைங்களா, ஸ்தூலமாக. அந்த மாதிரி இந்த ஞானத்தை வந்து 4 பேருக்கு கொடுக்கும்போது சந்தோஷமாக அவங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாரு பாபா. இந்த பாயிண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயிண்ட்ஸ். நமக்கும் தெரிஞ்சுக்கணும், அது மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். நம்ம ஒரு டெஸ்ட் பேப்பரை அனுபவிச்சோன்னா அது மற்றவங்களுக்கு சொல்லுது, இப்படி தான் வரும், கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, உயர்ந்து விட்டார்கள் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் வந்து விகாரமான ராஜாக்கள், விகாரமற்ற ராஜாக்கள். அது வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நம்ம தான் அந்த உண்மையான மகாராஜா. எப்பயுமே இந்த முதல் மாயா இல்லாதப்போ நமக்கு இயற்கையாவே அந்த குஷி சந்தோஷம் எல்லாம் வரும் இல்லைங்களா சிஸ்டர்? அதுதான் பாபா அப்படின்னு பண்றாரு. ஆமா. அதாவது வந்து முதல் மாயா இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயத்துக்கு டென்ஷன் ஆகும். லைஃப்ல நமக்கு கோடிக்கணக்கில் நம்ம வீட்டுல இருந்தாலும் ஒரு திருப்தி சந்தோஷம் இருக்காது. எது பண்ணாலும் ஒரு மன நிம்மதியோட பண்ண மாட்டோம். ஒரு மாதிரி போரிங்கா இருக்கும். ஆனா முதல் விகாரத்தை ஒரு 80% ஜெயிச்சுட்டாங்க பாபா குழந்தைங்க இப்போ இருந்தே. அதுதான் வரதானத்துல ஒரு பாயிண்ட் பாபா சொன்னாரு, சின்ன 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 விகாரத்தை கூட நீங்க முடிச்சிருங்க. அந்த சின்ன ஆசை கூட உங்களை உயர்வான ஸ்டேஜுக்கு வந்து உங்களை கொண்டுட்டு போகாது. சின்ன சின்ன ஆசையும் முடிச்சாதான் அந்த முழுமை நிலையை நம்ம அடைய முடியும். அப்பதான் வந்து ஒரு இயற்கையை வென்ற ஆத்மான்னு சொல்லலாம். இப்பத்திக்கு அட்லீஸ்ட் பாபா குழந்தைங்க 180% இருக்கணும் பவித்ரதா சக்தி நமக்குள்ள.
கண்டிப்பாக. வெறும் உடல் மூலியமா தூய்மையா இருந்தா 50% தான். மனசளவுலயும் உள்ளத்திலயும் கொஞ்சம் தூய்மை இருக்கணும். வந்துரும் சிஸ்டர். கண்டிப்பா எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தீவிரமா. உம் ஸோ எதுக்கும் அடிமையாகாதீங்க. வரதானம்ல சொன்ன மாதிரி சாதனங்கள் எதுக்கு மீதுமே அடிமையாக கூடாது. அதுக்கு அடிமையா ஆகக்கூடாது அப்படின்னா நல்ல யோகா, ஞானம், தாரணை சேவை, கர்மனா சேவை இதுல பிஸியா இருக்கணும். ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா சிஸ்டர், வாழ்க்கை அதாவது பாவா சொல்லிட்டாரு சும்மாவே இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஸ்டார்டிங்ல நம்மளுமே ஆமா ஆமா பாபா என்ன அவ்வளவுதான், படிப்பு தேவையில்ல, காசு தேவையில்ல, பணம் தேவையில்ல, எளிமையா இருந்தா போதும், 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும் சொன்னதும் சொன்னாரு சிவபாபா. ஆனால் லௌகிகத்தையும் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியவே தெரியாது. அது ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. எங்களுக்கே தெரிஞ்ச ஒரு சில பிரதர்ஸ்லாம் அப்படி தான் வந்து இருந்தாங்க. தெரியாமல் வந்து பாபாவே சொல்லிட்டாரு, என்ன சிஸ்டர் இனிமேல் வேலைக்கு போய்ட்டு எதுக்கு, நாங்களாம் வந்து இனிமேல் வந்து பாபா சென்டரு சேவா, நல்லா சாப்பிடணும், நல்லா வந்து பாபா பாபான்னே நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. ஜெயினிசமும் ஏதோ ஒரு இதுல வந்து தூய்மையா இருக்கிறவங்க ஏதாவது அந்த எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணணுமா சிஸ்டர்? இப்ப ஒருத்தவங்க தூய்மையா இருக்காங்க அப்படின்னா அவங்க சும்மாவே இருந்தாங்க அப்படின்னா அதுவே அவங்கள சாவடிச்சிருமா. நிறைய பேர் அந்த மாதிரி இறந்தும் போயிருக்காங்க தெரியுங்களா? உண்மைதான். அது சும்மாவே இருந்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமத்தின் உச்சக்கட்டமா ஏதாவது ஒன்று பண்ணணும். கண்டிப்பா வந்து பாபா சென்டருக்கு போய் சேவை செய்யுது, இல்லைன்னா வேலைக்கு போய் அங்கே வேலைக்கு போகிறோமா, அது காலையில் சென்டர் போயிட்டு வேலைக்கு போகிறோம், திரும்ப ஈவினிங் வரும். அது வந்து பிஸியாகவே எப்போவுமே நம்மளை வச்சுக்கிறது. சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாயா வந்து எப்படி வரானே தெரியாது, அப்படி ஃபுல்லாக இருப்போம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆமாம், ஸ்டார்டிங்கில் வந்து நாங்களே வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். பாபா சொல்லிட்டாரு இது மேலே எதுவுமே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி. நானும் அதுக்கு மேலே போயிட்டு நானும் ஒரு சிஸ்டர் ஒரு பிரதர் 3 பேர் சேர்ந்து யோகா பண்ண சிஸ்டர். பாபா குழந்தையான புதுசு ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம். எனக்கு அப்ப எக்ஸாம் அப்பதான் முடிஞ்சது. இன்னொரு எக்ஸாம் ஏதோ படிக்கிறதுக்காக எங்க லௌகிக அம்மா அப்பா அப்ளை பண்ணிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிட்டு 21 days அமிர்த வேலையை 2 டோஸ் பண்ணி கருமாத்தி தயிரலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பாபா குழந்தைங்கன்னாவே பாபா எதுக்கு குழந்தைங்கன்னு சொல்றாரு, இந்த மாதிரி குழந்தைத்தனமா யோசிக்கிறதுனாலதான் குழந்தைங்கன்னு சொல்றாரு போல. இன்னொரு சிஸ்டம் வந்து எனக்கு படிப்பே வேணாம், டிஎன்பிசியை தலைக்கு சுத்தி மேல போட்டுட்டாங்க பரண மேல. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா சிஸ்டர், ஏதோ ஒன்று வாழ்க்கையில பண்ணணும். சரி 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, வீடு கிடைக்குதுன்னா சென்டர்லயாவது போய் சேவை பண்ணுங்க பாபாவோட சேவை. இல்லன்னா வந்து பார்ட் டைம் ஜாப் போகலாம், ஒரு 8 மணி நேரம் ஜாபுக்கு போங்க. சில பேர் எப்படி தெரியுங்களா, ஜாபுக்கும் போவாங்க, வீட்டு வேலையும் செய்வாங்க, சென்டர்லயும் போய் சேவை. அப்படி எல்லாமே அப்படி ரிவர்ஸா நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஒரு சில சென்டர்ல வேலை செய்யறதுக்கு ஆளுங்க நிறைய இருப்பாங்க, ஒரு சில சென்டர்ல வந்து ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சென்டர்ல போய் நீங்க சேவை செஞ்சு அவங்களுக்கு வந்து உதவிகரமா பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அங்கே ஆல்ரெடியே 4-5 பேர் வேலை செய்கிறாங்க, அங்கேயே போயிட்டு 5வது ஆளாக செய்யக்கூடாது. இல்லாத இதுக்கு போயிட்டு அவங்களுக்கு உதவிகரமாக சிஸ்டர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி அந்த சேவையை செய்யணும். அந்த மாதிரியும் செய்யலாம் ஒரு சிலர். ஒன்னும் இல்லப்பா, என்ன தெரியுங்களா, நல்லா 4-5 மணி நேரம் ஃபுல்லா பாபாவோட ஞானம், யோகம், மீட்டிங், சென்டர்ன்னு செலவிடணும். ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம். மீதி 8 மணி நேரம் நல்லா தூங்கணும். மீதி 8 மணி நேரம் லௌகிக சேவை பண்ணணும். அது வீடு கூட்டுறதா இருக்கலாம், பெருக்கிறதா இருக்கலாம், சமைக்கிறதா இருக்கலாம், துணி துவைக்கிறதா இருக்கலாம், இல்ல சென்டர்ல போய் செய்யக்கூடிய சேவையா இருக்கலாம், இல்ல வீட்டுல குழந்தைங்களை பார்த்துக்கூடிய சேவைகள், அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறது, இந்த மாதிரி லௌகிகத்துல பிஸியா இருக்கணும். 8 மணி நேரம் அவ்வளவுதான்ப்பா. மீதி 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. மீதி 8 மணி நேரம் தான் தொடர்ந்து 8 மணி நேரம் பாபாவை நினைக்க கூடாது. அந்த 8 மணி நேரம் என்ன கணக்குனா, இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றீங்களா, இதுல 1 மணி நேரம் வந்துருது. காலையில ஒரு மீட்டிங் வைக்கிறோமா, சென்டருக்கு போறீங்களா, நீங்க தனியா உட்காந்து யோகா பண்றீங்களா, தனியா உட்காந்து முரளி படிக்கிறீங்களா, இதுல ஒரு 5-6 மணி நேரம் வந்துருது. சோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஆனா கண்டிப்பா இல்லறத்துல இருக்கக்கூடிய பாபா குழந்தைங்க அவங்களோட கடமைகளை தவறாமல் செய்யுங்க. அப்படி என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட வசதி இருக்கு, நான் வேலைக்கு போகணும்னு அவசியம் யாருக்கெல்லாம் இல்லையோ, தயவு செஞ்சு பாபாவோட சென்டர்லயாவது போயிட்டு அங்க சிஸ்டருக்கு உதவிகரமா அவங்களால ஒரு 3 மணி நேரம் என்ன சேவை செய்ய முடியுமோ அதையும் செய்யுங்க. இல்லறத்தையும் பார்த்துட்டு சென்டர்லயும் போய் சேவை செஞ்சு யோகா பண்ணவே டைம் இல்ல சிஸ்டர், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லாதீங்க. ஸோ எல்லாமே ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் போது தான் நம்ம லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் அந்த பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஒரு விஷயத்தையே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஈவன் ஞான யோகத்தை கூட நாள் ஃபுல்லா பண்ணீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். கண்டிப்பா வீட்டுல உட்காந்து யோகா பண்ணுங்க, கிளாஸ்க்கு போங்க, சென்டர்ல போங்க, மதுபன் போங்க,
வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அங்கேயும் போங்க, வீட்ல இருக்கவங்க கூட பேசுங்க, வேலை செய்யுங்க, கர்மனா சேவை பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அதாவது அளவா பண்ணுங்க. மெயினா கர்ம யோகியா இருக்கும்போது சோல் கான்சியஸ் பாபா நினைவுல இருங்க. யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் முதல் விகாரம் அதிகமா வரும்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சும்மா இருக்கவங்களுக்கு மொபைல் அடிக்ஷன் போய் மாட்டிப்பாங்க. சோ எப்பயுமே பிஸியா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா மாயாவை ஜெயிக்கலாம். அது உடல் மூலியமாவும் பிஸியா இருக்கணும், மனசு மூலியமாவும் பிஸியா இருக்கணும். வெறும் உடல் மூலியமா மட்டும் பிஸியா இருக்கீங்க, முரளி படிக்கிறீங்க, யோகா பண்ணீங்கன்னா பிரஜை ஆயிடுவீங்க. உடல் மூலியமாவும் பிஸியா இருந்துட்டு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டு உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா ராஜாவாகலாம். உட்கார்ந்து உலகத்துக்கு சக்தி கொடுத்தா பிரஜை. உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் நடந்துட்டு இருக்கும் போதும் எல்லா நேரமும் ஒரு அரை மணி நேரம் தூய்மையின் சக்தி, அரை மணி நேரம் அன்பின் சக்தி, அரை மணி நேரம் வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுக்கணும். சோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க கொடுக்க நம்ம லைஃப் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கு வரதானத்தோட எக்ஸ்பிளனேஷன் தான் பாபா என் மூலியமா இவ்வளவு நேரம் கொடுத்தாரு. அதாவது சும்மா இருக்க கூடாது, சும்மா இருந்தோம் அப்படின்னா மாயா அடிச்சிருவான். தேவையில்லாத விஷயத்துக்கு அடிமையாயிருவோம், பாடி கான்சியஸுக்கு அடிமையாயிடும். சோ அதனால என்னால முடியல பாபா, என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என் மனசு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சோ அதுக்குதான் நம்ம ஹெல்த் யோகா பண்றோம். உங்களுக்கு எந்த இடத்துல பெயினா இருக்கோ அந்த இடத்துல பாபாவோட திருஷ்டி வாங்கி கொடுக்கணும் சோல் கான்சியஸ்ல இருந்து. மனசு சரியில்லை அப்படின்னா மனசுக்கு வந்து சரியில்லைன்னா மனசு மூலியமா பாபாவோட சேவை பண்ணுங்க. சரிங்களா? சோ ஆனா யாருக்கெல்லாம் உடம்பு முடியல, என்னால வேலையே செய்ய முடியல சிஸ்டர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பரமாத்மாவோட நினைவுல இருந்து உடலுக்கு தூய்மை சக்தியை கெட்டு கொடுங்க, அது சரியா போயிடும். சோ எந்த ஒரு உடல்ல யாருக்கு அதிகமா பிரச்சனை வரும்னா, யாரு உடல் மூலியமா எந்த ஒரு வேலையுமே குடுக்கலையோ அவங்களுக்குதான் நிறைய ப்ராப்ளம் வரும். அதுவும் சயின்டிபிக்கா ப்ரூஃப் ஆயிருக்கு. இதெல்லாம் பாபா சொல்ல மாட்டாரு, நம்மளாதான் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் சிவன் என்ன சொல்றாருன்னா கர்மனா சேவை செய்யுங்க அப்படின்னு வந்து பாபா சொல்றாரு. சரிங்களா? எந்த ஒரு பொருளுமே, அது வீடா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரி, உடலா இருந்தாலும் சரி, பைக்கா இருந்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணதான் அதோட எஃபெக்டிவ் ப்ரொடக்டிவ் அதோட ரேஞ்ச் வந்து நல்லா இருக்கும். காரை ஒரு மாசம் சும்மா நீங்க நிறுத்தி வச்சுட்டா துரு பிடிச்சிடும். உடம்பும் அப்படிதான், சும்மா உட்காந்து யோகா ஞானம் கேட்டுட்டே இருந்தீங்கன்னா துரு பிடிச்சிடும் மனசு உடம்பெல்லாம். அதனாலதான் அந்த பாபா வந்து யூஸ் பண்ண சொல்றாரு. அது நம்ம யூஸ் பண்ண என்ன ஆகும், அது வந்து இன்னும் அதிகமா வேலை செய்யும். உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இம்யூன் சிஸ்டமும் வேலை செஞ்சு உங்க உடம்பு இன்னமும் அது ஆரோக்கியமா மாத்திரும். சரிங்களா? சோ எந்த ஒரு விஷயமே வந்து யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பாபா வந்து 8x3 24 மணி நேரம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைய யோகா வந்து நிறைய பண்ணணும். இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் வந்து யோக சக்தி தான் ஒவ்வொருத்தரையுமே காப்பாற்றும். ஆமா. ஸோ அதனால் ஓம் சாந்தி. எல்லாரும் வந்து நல்ல யோகா பண்ணுங்கள், நல்ல முரளி படிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ் பாபா கிட்ட பேசுங்க. சந்தோஷமாக வந்து கொஞ்ச நாள் தான், இப்போ தான் பாபா நமக்கு வந்து பாபா ஞானம் எல்லாமே நமக்கு தெரியுது. அது எந்த விதத்தில் நம்ம சந்தோஷமாக குஷியாக என்ஜாய் பண்ணிக்கணுமோ அந்த விதத்தில் வந்து நம்ம குஷியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இப்படி நடக்குதே அப்படி நடக்குதே, என்னடா அது அப்படி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு வந்து சோர்வடைய வேணாம், கஷ்டப்பட வேணாம், ஒரு மாதிரி சோகமாக உட்கார வேணாம். பாபா அப்படின்னு வந்து மனசார கூப்பிட்டு அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லலாம். அது நடக்கும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். நல்லா வந்து இப்போ அதான் சொன்ன மாதிரி இப்போ டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. குழுவில் ஒரு பிரதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க, அதுதான் சொல்றாரு. ஒவ்வொருத்தருமே இருங்க குழந்தைங்களே, ஏன் இப்படி இருக்கீங்கன்ற மாதிரிதான். ஏன் தான் அப்படி பண்றீங்களோ அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஸோ வந்து நல்ல சந்தோஷமா இருங்கப்பா. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சோல் கான்சியஸ்ல இருக்க முடியல, என்னால உடம்புக்கு சக்தி கொடுக்க முடியலன்னா உள்ள விகாரம் இருக்குன்னு அர்த்தம். அந்த விகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா பாபாக்கு தானம் கொடுத்துட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டே இருக்கலாம். ஐயோ இருக்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்லாம் யோசிச்சோன்னா அது வேலைக்கு ஆகுமா? எல்லாருக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் விகாரங்கள். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாருமே இது பண்ண முடியும். அதை யோகா பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணுங்க. பிரதர்ல ஒரு குழுவில் ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு, டெய்லிக்கும் ஒரு அவ்யக்தவாணி படிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. ஏன்னா இனிமேல் வரக்கூடிய டைமில் அது கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்யக்தவாணி நிறைய யோகா பண்ணுங்கள், அதெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பாதி முரளியாவது ஒரு அவ்யக்தவாணியாவது படிச்சுட்டு, ஒரு ஃபுல்லாக படிக்க முடியுங்க ஃபுல்லாக படிங்க, பாதி படிக்க முடியறவங்க பாதி படிங்க. படிச்சுட்டு ஒரு பாபா நினைவில் இருந்து தூங்கணும் அப்படின்னா
சொர்க்கமே தோத்துரும் அப்படி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து அந்த பிரதர் சொல்லியிருந்தாரு. ஸோ ஒவ்வொருத்தரும் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பாபா தான் வந்து அந்த பிரதர் மூலிமா வந்து ஷிவ் பாபா சொல்லியிருந்தாரு. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். சிஸ்டர் எல்லாத்தையும் சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் 5:45 நான் சுவிட்ச் ஆஃப் இன்னைக்கு ஆகாது, நான் சார்ஜ் ஓகே போட்டுக்கிறேன். ஓகே. நாளைக்கு காலை வந்து 5:45 டு 6:45 7 மணி வரைக்குமே நம்ம பாபா வந்து முரளி கிளாஸ் அப்புறம் யோகா இது எல்லாமே வந்து வைப்பார். எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. பாபாக்கு இதே லிங்க் தான். இதே லிங்க் தான். இப்போ எப்படி லிங்க் வந்துச்சோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஷேர் ஆகும். எல்லாருமே வந்து வந்துருங்க. எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றிகள். பாபாவுக்கு ஒரு ஓம் சாந்தி எல்லாருமே சொல்லிடுங்கப்பா. சொல்ல முடியலன்னா மெசேஜாவது போட்டுருங்க. மெசேஜ் போட்டுருங்க. மனசார பாபாவுக்கு சொல்லுவீங்க. மனசார பாபாவுக்கு சொல்லி பாபா நன்றியோ பாபாக்கு சொல்லுங்க ஓம் சாந்தின்னு. ஓம் சாந்தி பாபான்னு சொல்லிருங்க. இப்போ கட்டி பிடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுங்கப்பா. இதுக்கு மேலே நான் மீட்டிங் முடிச்சுக்கலாம்ப்பா. எல்லாம் வந்து பாபா கூட இணைஞ்சிட்டாங்க சிஸ்டர். ஓகே ஓகே. ஓம் சாந்தி எல்லாருக்குமே. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். சூப்பரா ஓம் சாந்தி.